சுதந்திர இந்தியாவில் ஒரு கருப்பு தினமான, உரிமைகள் மறுக்கப்பட்ட தினமான, மக்களுடைய ஜனநாயகம் பறிக்கப்பட்ட தினமான, மக்களை எல்லாம் மக்களாக நடத்திய தினமாக, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் மீது ஒரு பெரிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்த கருப்பு நாள் இந்த நாள். இன்றுதான் 1977ஆம் வருஷம், சற்றக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எமர்ஜென்சி என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பு சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த நாட்டுக்கு சட்டத்தினால் ஆளப்படுகிற நாடு இது. இந்தியாவினுடைய தூண்களாக இருப்பது சட்டம். நீதித்துறை, காவல்துறை, இதெல்லாம் இந்தியாவுடைய பத்திரிகை துறை அனைத்தும் சுதந்திர தூண்களாக இருக்கிறது. பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கிற அளவிலே எந்த விஷயத்தையும் பத்திரிகைகள் தணிக்கை இல்லாமல் வெளியிடக்கூடாது. தூரதர்ஷன் கூட இந்திரா காந்தி அவர்களுடைய சொல்படிதான் நடக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் 1975ஆம் வருஷம் இதே நாளில் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. அது கிட்டத்தட்ட 21 மாதங்கள் அது இருக்குது. 21 மாதங்கள். இந்த 21 மாதங்கள் எப்படி இருந்ததுங்கிற பற்றி இருக்கிற யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாது. எப்படி இருந்தது என்றால், யாரும் 4 பேர் சேர்ந்து நிற்க முடியாது. இரவு 7 மணிக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருக்க முடியாது. பஸ் கிடைக்கவில்லை என்றால் 10 மணிக்கு மேலே பஸ் கிடைக்கலைன்னா பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்க முடியாது. பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தாலும் வச்சுக்கலேன், அவங்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு பாசிட்டிவ் ஆக்ட் என்று சொல்கிற தெரியும் கருத்தடை, ஆண்களுக்கெல்லாம் கருத்தடை ஆப்ரேஷன் செய்து ஆண்களை எல்லாம் ஆண்மை இல்லாதவர்களாக ஆக்கியத தினம்தான் இந்த தினம். இதை ஒரு இந்தியாவுடைய கருப்பு தினம் என்று எல்லாம் கூட சொல்லலாம். ஏன் இந்த கொண்டாந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் நிற்கிறப்போ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள், தூரதர்ஷனை பயன்படுத்தினார்கள், தவறான அரசு அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து நின்ற, அப்போது பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து தேர்தல்களை போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜ் நரேன் என்கிறவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போடுறார். என்ன கேஸ் போடுறாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள், தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை, அரசு அதிகாரிகள் எல்லாம் பணி செய்தார்கள், பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை, ஆகவே இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலில் நின்றது ஜெயித்தது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு தொடுத்த பொழுது அலகாபாத்தில் உயர் நீதிபதியாக இருக்கிற ஜக் மோகன்லால் சின்ஹா என்பவர் இந்த வழக்கை விசாரிக்கிறார். எல்லா விதத்திலையும் ஆய்வு செய்கிறார். கிட்டத்தட்ட இந்த வழக்கு பல காலங்கள் நடக்கிறது. ஆய்வு செய்துவிட்டு கடைசியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, அவர் பிரதம மந்திரியாக நீடிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவர் 6 ஆண்டுகளுக்காக எந்த தேர்தலிலும் நிற்க முடியாது என்று ஒரு சட்டத்தை அவருடைய நீதிபதி ஒரு நீதியை வழங்குகிறார். இதை கேட்டு பொறுக்காத இந்திரா காந்தி அவர்கள் இந்த நீதி வருவதற்கு முன்னாலே, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அதற்கு முன்தியதியிட்டு நமது அப்போது இருந்த பக்ருதீன் அலி அஹ்மத் அவர்கள் ஜனாதிபதி, அப்போல்லாம் இப்போ மாதிரி ஜனாதிபதி கிடையாது. இப்போ இருக்க ஜனாதிபதி என்றால் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். யாரெல்லாம் காங்கிரஸுக்கு வால் பிடிக்கிறார்களோ, காங்கிரஸை ஆதரிக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர்கள் அப்பொழுது நியமித்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு ஆர்டிகல் 352 பயன்படுத்தி அவர் எமர்ஜென்சியை கொண்டு வரார். இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தது தான் நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம். எமர்ஜென்சி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 21 மாதங்கள். அதில் எமர்ஜென்சியில் யாராவது இங்கே கஷ்டப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? அப்போ யாருக்காவது 10 வயசு 15 வயசு இருக்குமா?
ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா? உண்மையிலேயே இந்த இந்திய நாட்டில் யாரையாவது இப்போ இருந்த ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை நீ கேட்டு பார்த்தா தெரியும், எமர்ஜென்சியில் எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 வயசுக்கு மேலே கேட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அது கூட பரவாயில்லைங்க. ரோட்டில் நின்றுட்டு போயிருந்த ஆண்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு ஆண்மை நீக்கி அவர்களுக்கு வாசலக்ஷ்மி என்று சொல்லப்படுகிற அந்த ஆப்ரேஷன் செய்து அவர்களை எல்லாம் குழந்தை பிறக்கக்கூடாது, நாட்டினுடைய ஜனத்தொகை அதிகமாகிவிட்டது, இந்திய நாட்டு ஜனத்தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணாங்க. கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணீர் வடித்தவர்கள் எத்தனை பேர்? பஸ்ஸில் போக முடியாது, இரவில் எங்கேயும் போக முடியாது, இப்படிப்பட்ட ஒரு சட்டம். அதுதான் அப்போ தான் அதை எதிர்த்து தான் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய தலைமையில், மொராரி தேசாய் தலைமையில் டெல்லியில் மக்கள்லாம் நின்று போராடினார்கள். இந்திரா காந்தி எதிர்த்து போராடினார்கள். அதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. அந்த நாள் தான் இன்றைய நாள். அந்த நாள் தான் இன்றைய நாள். இதற்காக இந்த நாட்டில் இவங்களெலாம் கூப்பிட்டு இவங்களெலாம் பேசி இது மாதிரி விஷயங்களை சொல்லணும்னா, எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் பெரும்பான்மை அடைகிறதோ, எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நிலை வரும். அதற்கு பிறகு மிசா என்று ஒன்று வந்தது. மிசா, அதுக்கு பேர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி மிசா அடுத்து கொண்டு வந்தாங்க. எப்பொழுது அவங்க காங்கிரஸ் அரசாங்கம் நெருக்கடியை சந்தித்த போதெல்லாம், நெருக்கடி வந்த போதெல்லாம் இப்படி மக்களுக்கு உரிமைகளை பறித்த ஒரு நிலைமை வந்தது. இப்போ மக்கள் அதை எதிர்த்து போராடினாங்க. அப்புறம் 77 எலெக்ஷன் நடந்தது. 77 எலெக்ஷனில் தான் மொராரி தேசாய் தலைமையில் மறுபடியும் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஜனதா ஆட்சி வந்தது. அப்புறம் மொராரி தேசாய்க்கு பிறகு சரண் சிங் வந்தார். இது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்பொழுது எல்லா கட்சியும் ஒன்றிணைத்து ஜனதா என்கிற ஒரு கட்சியை உண்டாக்கி ஜனதாவின் சார்பாக அப்பொழுது ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது ஆட்சிக்கு அப்புறம் நடுப்புறையே அவங்களுடைய சூழ்ச்சியினால் அது ஆட்சியெல்லாம் சொல்லப்பட்டு 1980ஆம் ஆண்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பாரதிய ஜனசங்கத்திலிருந்து பிரிந்து ஜனதாவிலிருந்து பிரிந்து பாரதிய ஜனசங்கமாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல பிரதமர். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது கெட்டிருக்கு என்று சொல்ல முடியுமா? பிரதம மந்திரி ஏற்று இப்போ போராடுகிறார்கள். பிரதம மந்திரி ஏற்றே நிறைய பேர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நடக்க விடாமல் செய்கிறாங்க. இப்படி நடக்க விடாமல் பாராளுமன்றத்தை செய்கிற பொழுது கூட ஜனநாயக முறைப்படி பிரதம மந்திரி என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகளாக இருக்காதீர்கள், நாட்டினுடைய நலத்துக்காக என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நாட்டு நலத்துக்கு போராடுங்கள், அது என் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியின் மீது நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லுகிற பிரதம மந்திரி எங்கேயும் ஒரு புறம். இன்னொரு புறம் என்று சொன்னால் தனக்கு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம், தன்னை எதிர்க்கிற பொழுதெல்லாம் புதிய சட்டங்களை உருவாக்கி மக்களை அடிமையாக்கிய காங்கிரஸ் எங்கே? ஏன் இன்றைக்கி இந்த நாளை இன்றைக்கி எல்லாரும் கருப்பு தினமாக கொண்டாடணும்? ஏன் உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போல்லாம் ஒரு பேட்டி கொடுக்கணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற வரை தான், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கிற வரை தான் உலக நாடுகள் எல்லாம் போற்றுகின்ற உத்தம தலைவராக இருக்கிற பாரத பிரதமர். அது மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை வருகிற பொழுது கூட தீர்த்து வைக்கிற ஒரு பிரதமராக இருப்பவர். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு 30 கோடி குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட வீட்டுக்கு எல்லாருடைய வீட்டுக்கும் 5 கிலோ அரிசியை கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியட்லேருந்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பிரதம மந்திரி. ஏழை விவசாயிகள் தன்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் மாதம் வருஷம் 3 முறை 6000 ரூபா கொடுத்து கொண்டிருக்கிற பிரதமர். இவர் எங்கே தன்னை எதிர்ப்பவர்கள் வருகிற பொழுதெல்லாம் எதிர்ப்பவர்களை அடக்கி ஆளுகிற காங்கிரஸ் அரசாங்கம். ஆகவே மக்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் இந்த நாளில் அப்படின்னு சொன்னால், இப்போ மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக இந்தியாவில் ஒரு சரித்திர நாயகர். நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை, அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலிலே 27 ஆண்டுகள் முதலமைச்சராக பிரதம மந்திரியாக பதவி வைக்கக்கூடிய என்று சொல்வதை விட பொறுப்பு வைக்கக்கூடிய, மக்கள் சேவை செய்கிற
இதை வந்து பதவியாக நாம் கருதலை. நம்ம பிஜேபியில் இதை பொறுப்பாக கூட கருவதில்லை. இது மக்களுக்கு செய்கிற சேவை என்று தான் சொல்லுவோம். ஒரு முறை கூட நமது பிரதம மந்திரி ஒரு முறை சொன்னார், நான் தான் தலைமைச் சேவகனாக இந்த நாட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பிரதமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து மறுபடியும் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த முறை காங்கிரஸுக்கு கொஞ்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 3 முறை தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் திகட்டும். ஒரு ஸ்வீட் கூட 2 தடவை சாப்பிட்டு 3வது தடவை ஸ்வீட் கொடுத்தா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்வீட் எப்போதுமே இனிப்பு மாறாது. ஸ்வீட் இருக்கிற இனிப்பு மாறாது. வாயில் இருக்கிற வாய் தான் இந்த ஸ்வீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஸ்வீட் மாறிங்க. இந்த ஸ்வீட்டில் என்னைக்காவது இனிப்பு மாறுமா? முதல் முறை சாப்பிட்டாலும் அதே ஸ்வீட்டு தான், 2வது முறை சாப்பிட்டாலும் அதே ஸ்வீட்டு தான், 10 தடவை சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு தான். இந்த வாய் தான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு இனிப்பு போன்றது. மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை வழங்கக்கூடியது. அதை சாப்பிடுகிற மக்களுடைய நாக்கு எப்படி தன்மை மாறுவது போல இனிப்பு மாறுகிறதோ, இனிப்பு வேண்டாம் என்று நாக்கு மறுக்கிறதோ, அதே போலத்தான் மக்கள் கொஞ்சம் மற்றபடியும் ஏதாவது பார்க்கலாமா நினைக்கலாமா என்று தோன்றும். ஆனாலும் மக்கள் மறுபடியும் எமர்ஜென்சியை பார்க்கணுமா, மிஸ்ஸாவை பார்க்கணுமா? மிஸ்ஸா கொடுமையை பற்றி எனக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செய்த மிஸ்ஸா கொடுமையை பற்றி இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நன்றாக தெரியும். எப்படி மிஸ்ஸா இருந்தது என்று தெரியும். அதே சமயத்தில் 77 இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்போ எப்போது எமர்ஜென்சி இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கு ஏதோ ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு அவர்கள் ஒட்டுமொத்த இந்த பிரதம மந்திரியை எதிர்க்க வேண்டும் என்கிறதுக்காக ஒரு கூட்டணி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதைத்தான் செய்யும். காங்கிரஸ் அரசாங்கம் போல மக்களுக்கு ஒரு தவறான இடத்தை நினைக்காது. ஆகவே வர இருக்கிற தேர்தலும் சரி, வர இருக்கிற அத்தனை தேர்தல்களுமே மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நல்லது செய்வார், ஆட்சி பண்ணுவார்கள். அதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம். இல்லை சார், இப்போது இன்னொரு விஷயத்தை வேணால் நீங்கள் சேர்த்துக்க வேணாம். நாட்டுக்கான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, நாட்டு மக்களுக்கான ஒரு கட்சிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியும்.